வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியே ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்லேருந்து 2026ஆம் ஆண்டு மே மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்க்கலாம். அந்த ராசி பலன் என்பது இந்த 4 கிரகங்கள் தான் முக்கியமாக மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். அந்த மாத பலன்களுக்கு முதல்ல சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் தான் மாத பலனுக்கு பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த 4 கிரகங்களுடைய நிலைப்பாடை வச்சுதான் ராசிகள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும். வருடத்திற்கு வேற, மாதத்திற்கு இதுதான் பார்ப்போம். கும்பராசி லக்ன நேர்களே, 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களை பார்த்துடலாம். பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகச்சாரங்களை பார்த்துடலாம். உங்கள் லக்னத்திலேயே ராசியிலேயே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதாதித்யா யோகமாக சூரியன் பிளஸ் புதன் இந்த மே மாதம் 15ஆம் தேதி இருக்கிறவங்க இருப்பாங்க. பாஞ்சிக்கு அப்புறம் அவங்க வந்து ரிஷபத்துக்கு போயிடுவாங்க, 4ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காரு, ஆட்சி பலமா இருக்கிறாரு. அப்போ சுகஸ்தானத்துல ஆட்சி பலமா இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால உங்களுக்கு நன்மை மேன்மை எல்லாமே கிடைக்கும். 5ஆம் இடத்துல மிதுன ராசி மண்டலத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பூர்வீக புத்திரஸ்தானங்கள் நல்லா பலம் பெறும். இந்த மாதங்கள்ல பொதுவாகவே கும்பராசிகளுக்கு இந்த ஒரு வருடமாக குலதெய்வ அனுகூலம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து குரு பகவான் வந்து இந்த குரு பயிற்சியிலிருந்து அங்கதான் இருக்காரு. வரப்போற ஜூன் 1க்கு தான் மாற போறாரு அடுத்த கடகத்துக்கு. அதனால பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பொதுவாகவே கும்பராசி லக்னக்காரங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருந்துட்டு தான் இருக்கு. அவ 2ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாலும் குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல கொஞ்சம் பார்த்து உஷாரா இருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் 5ல் இருந்தாலும் நல்ல இடத்துல இருந்தாலும் அந்த இடம் வந்து குரு பகவானுக்கு வந்து ஒரு பாதகமான ஒரு இடம் தான். அப்போ வாக்கு ஸ்தானத்துல செவ்வாயும் சனி பகவானும் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி அந்த இடத்துல இருந்து மேஷத்துக்கு போயிடுவார். அப்ப நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா, உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும். அப்ப இது வரைக்கும் ஒரு டைட்னஸ் இருக்கும். நீங்க ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அது 10ஆ எடுத்துப்பாங்க. நீங்க சாதாரண நல்ல விஷயமா நல்லதா தான் சொல்லுவீங்க ஒருத்தருக்கு, அதை வந்து அவங்க பெருசா எடுத்துப்பாங்க, வேற மாதிரி எடுத்துப்பாங்க, தப்பா எடுத்துப்பாங்க. அது உங்களுக்கே மன கஷ்டமா இருக்கும். நான் நல்லது தானே சொன்னேன்னு. இதெல்லாம் வேண்டாம். நீங்க நல்லதும் சொல்ல வேண்டாம், கெட்டதும் சொல்ல வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். யாருக்கும் எந்த கைட்லைனும் கொடுக்காதீங்க. ஏன்னா வாக்கு மூலியமா தான் பிரச்சனைகள் வம்புகள் எல்லாமே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாய் அடக்கம் தேவை. பொதுவாக இது எல்லாருமே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குடும்ப உறவுகள் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் மூலியமாக கணவன் மனைவி கூடிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. எல்லா ராசிக்கும் வந்தாலும் இந்த ராசிக்கு மெயினா இப்போ இந்த ஒரு மாதங்கள்ல இருக்கும். ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாருன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். செவ்வாய் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் கடுமையா இருக்கும். செவ்வாய் டிரான்ஸ்ஃபர் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும். 7.5 சனியில இருக்கு. அது வர 7.5 சனியில உங்களுக்கு வந்து பாத சனியில இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. இப்போ சூரியன் புதனும் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க, மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அப்ப அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சுணக்கங்கள் ஏற்படும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரிசல்ட்டுகள் அந்த அளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கும், பாசிட்டிவா இருக்காது. அவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல ஒரு 15க்கு அப்புறம் புதனும் சூரியனும் ரிஷபராசிக்கு போறதுனால இவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போறதுனால இந்த மே மாதம் 15க்கு அப்புறம் அரசு அனுகூலங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. அப்ப கும்பராசி நேர்கள்லாம் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களோ லோன் சில விஷயங்களுக்கெல்லாம் நீங்க போகும்பொழுது அப்ளிகேஷன் போடணும், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சர்டிபிகேட் வாங்கணும், இதெல்லாம் வந்து நீங்க மே 15க்கு அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும். மே 5க்குள்ள போனீங்கன்னா சூரியனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அந்த கதிர்வீச்சு இல்லாதனால அங்க போகும்போது அதிகாரிகள் உங்களை வந்து அலைக்கழிப்பாங்க. அதனால மே 15க்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கறதுலாம் வாய்ப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அது பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்க சும்மா இருந்தா கூட சரி, நேரப்படி ஒரு புடவை எடுக்கிறதோ, ஒரு துணி வாங்குறது, பசங்களுக்கு துணி எடுக்கிறது, இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். இந்த மாதங்கள்ல பயன்படுத்தினா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த 4ஆம் இடத்துல வண்டி வாகனங்களை கூட வாங்கலாம். பொதுவாக நிறைய பேர் வந்து வண்டி வாகனங்கள்லாம் இந்த மாதங்கள்ல புக் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 15ஆம் தேதிக்குள்ள அவர் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலமா அங்க இருக்கிறார். அப்ப கும்பராசி நேயர்கள் வந்து இந்த 15ஆம் தேதிக்குள்ள வண்டியை வாங்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு பாதி தேதிக்குள்ள புக் பண்ணி நீங்க வாங்கிடுங்க. வாங்கி சாய் வாங்கி வண்டி ஓட்டிடுங்க, ஓட்டி பார்த்துருங்க. ஏன்னா 15ஆம் தேதி வாங்கினா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு பொருள், அதாவது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹோம் அப்ளையன்ஸ், சேர்ஸ், சோபா, ஷோகேஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கினா இந்த பாதி தேதிக்குள்ள வாங்கினா அது ஒரு ஆக்டிவேஷன் நடக்கும் உங்க குடும்பத்துக்கு. அப்போ கும்பராசி நேயர்களுக்கு வந்து 4ஆம் இடம் இயக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் என்ன பண்ணுமா, அந்த 4ஆம் இடம் சார்ந்த இயக்கத்தை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது ஊக்குவிக்கும் பொழுது அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும்.
அதை பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீங்க பூர்வீகத்துக்கு சென்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா. அப்ப அங்கிருந்து ஒரு நல்ல அனுகூலமான ஒரு செய்திகள் பூர்வீகத்தின் மூலியமாக சொத்துக்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா அந்த இடத்துல பாஞ்சிக்கு அப்புறம் இந்த மாசம் மே 15க்கு அப்புறம் அங்க சுக்கிரன் போய் ஜாயின் பண்றாரு. அப்ப பூர்வீகத்துல இருந்தோ இல்ல அப்பா அம்மா கிட்ட இருந்தோ உங்களுக்கு ஏதாவது வரக்கூடிய வருமானங்கள், பணங்கள், இல்ல சொத்து பிரிவினைகள் ஏதாவது வரதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. வர 15க்கு அப்புறம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆவரேஜா இருக்கும். ஒரு மெடிசன்ஸ்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும். உடல் நோய்கள்லாம் அதிகமா தாக்காது. இருக்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகும். குறைகிறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. மருந்து மாத்திரைகள்லாம் அவங்களுக்கு வந்து சுலபமா கிடைக்கும். வேற எதுவும் ட்ரீட்மெண்ட்ல போய்க்க வேணாம். இப்படியே பேலன்ஸ்டா போகலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எல்லாம் இப்ப காத்துட்டு இருக்காங்க மே மாசத்துக்கு. அவங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் வரும் ரிசல்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்தில் புதாதித்யாவாக இருந்தாலும் ஒரு 15க்கு அப்புறம் அவங்க 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க புதனும் சூரியனும். அதனால ஓரளவுக்கு நல்லா தான் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 70% எதிர்பார்க்கலாம். அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் நிறைய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அவங்களும் வந்து பாசிட்டிவான எனர்ஜியோடு இருக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் போடுறதும், சனிக்கிழமையில பைரவர் என்கிற நாய்க்கு ஒரு எள்ளு கலந்த தை சாதம் போடுறதும், நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு 70% சொல்லலாம். அதனால இந்த பரிகாரங்களை செய்யுங்க. அவங்க நல்ல ரிசல்ட் வந்துடும். நீட் நல்லா பாஸ் பண்ணுவாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நன்மையை தரும். இதுக்கப்புறம் இந்த ராசி ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லும் பொழுது, ஐயா நீங்க சொல்றீங்க ராசி ப்ரெடிக்ஷனு கரெக்ட். ஆனா சில சமயம் அதுக்கு எங்களுக்கு மேட்சிங் ஆக மாட்டேன்னு சில பேர் கேட்கறாங்க. இந்த சார்ட்டும் பண்றாங்க. அப்ப அதுக்கு என்ன விஷயம்னா, அவங்களுடைய ராசி லக்னமோ அவங்களுக்கு ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் எப்படி இருக்கான்னு அவங்க பர்த் சார்ட்ல பார்க்கணும். அந்த பர்த் சார்ட்ல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாருன்னா, அவயோகமாக இருந்தாருன்னா, இப்ப நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் டேலி ஆகாது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது மேக்சிமம் செவ்வாய் கொஞ்சம் கெட்டு போனவர்களுக்கு திருமணம் தடை தடங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி திருமணம் ஆனாலும் அந்த குழந்தை பிறப்புல நிறைய தடை தடங்கள் இருக்கும். சரி, அப்படி திருமணமாகி குழந்தையும் பிறந்து வச்சுங்களேன், அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். இது மூணுமே கண்டிப்பா வந்து இது செவ்வாய் சரி இல்லாதவங்களுக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாம சகோதர காரகத்துவம்னு சொல்லுவாங்க. சகோதரனா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, பிரிவினைகள், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அந்த ஹாரோஸ்கோப் பார்த்துக்கணும். அவங்களுக்கு பர்த் சார்ட்டை வச்சு எங்கிட்ட ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ரெமடின்னு கொடுப்பேன். அந்த ரெமடியை நீங்க பயன்படுத்தி அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இது நிறைய பேர் பண்றாங்க. இந்த சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது நீங்க நம்ம கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதெல்லாம் நீங்க அந்த சர்வீஸை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, உலகம் ஃபுல்லா எங்க இருந்தாலும், வெளி மாநிலங்கள்ல இருந்தாலும் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாக தொடர்பு கொண்டுக்கலாம். நம்ம கிட்ட வந்து ஆன்லைன்லயும் பேச முடியும், ஆஃப்லைன்லயே பேச முடியும். ஆன்லைன்ல தொடர்பு கொண்டு ஏன்னா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இருக்கவங்க ஆன்லைன்லயே நீங்க வந்துக்கலாம். லோக்கல்ல இருக்கவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நம்ம 1-to-1 பார்த்துக்கலாம். இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன்லாம் கூட இருக்கு. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதாவது பட்ஜெட் வைஸா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நம்மளுடைய டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு கைட்லைன் கொடுப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் நிச்சயமாக உண்டு. எந்த பிரச்சனைக்கு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு வந்து இறைவன் தான் நமக்கு தீர்ப்பு கொடுக்க போறாரு. அந்த இறைவன் கிட்டே நம்ம சரணாகதி அடையணும். அப்ப எங்க யாருகிட்ட போகணுன்றதுதான் தத்துவம். என்ன விஷயம்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்லுவாங்க. அப்ப குருவாகிய ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் நாங்க உங்களுக்கு தேவையான ஒரு தெய்வத்தை காட்டுவோம். இந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க, இந்த நேரத்துல போய் பண்ணுங்க, இந்த நட்சத்திரத்துல போய் பண்ணுங்க, இந்த திதியில போய் பண்ணுங்கன்னும் போது நீங்க அதுல போய் பண்ணும் போது அங்க உங்களுக்கு எப்படி கிடைக்கும். அதுதான் குருவினுடைய டைரக்ஷன், தெய்வம். அதனால இதை பயன்படுத்திக்கங்க. ஜெம் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஜெம் ஸ்டோன்ஸ் தகவல்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அது என்ன விஷயம்னா ராசிக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது பேர் ராசி கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா ராசிக்கு கல்லு போடலாமான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா ராசி வந்து லக்னத்துல 12ஆம் இடத்துல இருக்கும். அப்போ 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம் ஆகும். இப்போ ஒரு ராசி வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிற ராசியை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து விரயமாகிட்டு இருக்கும். அதனால அது வேண்டாம். அப்போ பர்த் சார்ட்டை கிளியரா பார்த்துட்டு அப்ப நம்ம என்ன ஸ்டோன்ஸ் போடலாம், உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் யாரு, அதை பயன்படுத்தி நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா நமக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்து சாஃப்ட்வேர் நிறைய வந்திருக்கு. ஜாதகம் போட்டோன்னே ஜென்ரேட் ஆகி வந்துருது. அது மட்டும் இல்லாம ஐயா நீங்க வந்து பர்த் சார்ட்டை வந்து நீங்க வந்து மேனுவல்லி எழுதி கொடுங்க, நோட் மாதிரி எழுதி கொடுங்க, அதுவும் நம்ம பண்ணி தரோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கிறது, இருந்தாலும் அந்த சர்வீஸும் கொடுக்குறோம். ஜாதகம் கணிச்சு எழுதி கொடுக்குறோம். அந்த சர்வீஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒரு தொழில் வளர்ச்சி மேன்மை அடையணும், ஒரு வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் வரணும்,
அப்படின்ற போது மகாமேருன்னு சொல்லிட்டு அது நிறைய கோயில்களில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மகாமேருலாம் மதுரை மீனாட்சி, காந்தி காமாட்சிகள்லாம் மகாமேருடைய அனுகிரகத்துல அம்மனுடைய பவரும் அங்க வந்து இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மகாமேரு நம்ம பூஜிக்கப்பட்ட மகாமேரு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் பூஜை செய்து. அந்த மகாமேரும் நம்ம வீட்டுங்களில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது வந்து எல்லாரும் நிறைய செல்வ வளம் பெருக்கிறதுக்கும், தொழில் வளம் பெருக்கிறதுக்கும், உடல் நோய்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நோய்வாய்களை சரி பண்றதுக்கெல்லாம் இது பயன்படுது. அற்புதமான ஒரு மந்திரங்கள்லாம் அதில் உபசரிக்கப்பட்டு அது உருவேற்றி அது கொடுக்குறோம். அந்த சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். வாஸ்து கன்சல்டன்ட். வாஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருப்போம். 4 பேருக்கு தேவையான ஒரு வாசல் தான் அந்த வாசல்னு சொல்ல முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த வாசல் நெகட்டிவா இருக்கும். அது முதல்ல பர்த் சார்ட் 4 பேருடைய சார்ட்டோ இல்லை 5 பேர் சார்ட் ஒரு குடும்பத்தில் அத்தனை பேருடைய சார்ட்டை முதல்ல அனலைஸ் பண்ணிடணும். பண்ணி சில பேர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாசல் வச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இதை வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஈசானி மூலையிலிருந்து குபேர மூலையிலிருந்து எல்லாம் கணக்கு எடுக்கணும். அப்போ ஆயாதின்னு சொல்லுவாங்க, அந்த ஆயாதியும் பார்த்து கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்து கொடுக்கும்பொழுது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா அந்த வீடை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு சார்ட்ல பர்த் சார்ட்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் வரும்பொழுது நம்ம பவர்ஃபுல்லா நம்ம ஹவுஸ்ல இருந்தோம்னாக்கா அது அற்புதமா நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்ன்றத நிறைய என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் பயன்படுத்திக்கிங்க. கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சர்வீஸ் கண்டிப்பா கிடைக்கும். அந்த சர்வீஸை நீங்க பயன்படுத்திக்கங்க. சுய பர்த் சார்ட்டை வச்சு மாணவர்கள் இப்போ 10th 12th எழுதியிருப்பாங்க, ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் அவங்களுடைய துறையை எது தேர்வு செய்யலாம், இதை கூட நாங்க சர்வீஸ் கொடுக்குறோம். ஒரு 10th படிச்ச பையன் என்ன கோர்ஸ்குள்ள போகலாம், ஒரு 12th முடிச்சவர் எந்த கல்லூரிக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகலாம் என்றத அவங்க பர்த் சார்ட்டை வச்சு அவனுடைய யோகாதிபதி யாரு, அவங்களுக்கு எது ஃபேவரபிளான ஒரு ஒர்க் கிடைக்கும், அவங்க ஐஏஎஸ் ஆகலாமா, இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகலாமா, இல்லைன்னா டாக்டர்ஸ் ஆகலாமா, இந்த மாதிரி இல்லை சில ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அதன் மூலியமாக ஏதாவது பண்ணலாமான்றதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கங்க. அவங்க பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் கீழே தெரியுற அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு அந்த லைன் எந்த கிரகத்து வழியாக அவங்க போனால் அவங்க பேரும் புகழ் வாங்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், நான் இது படிக்க போகிறேன்ட்டு. இருந்தாலும் அந்த ஜாதக ரீதியாக இதை படித்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. அப்போ அதை அவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க போனாங்கன்னா அவங்க 100% ஜெயிக்கலாம். இதுவும் நாங்கள் சர்வீஸாக கொடுக்குறோம். அந்த சர்வீஸை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.